தற்போதைக்கு தமிழக அரசியல பரபரப்பா வச்சிட்டு இருக்கிறது ஆர்கே நகரோட இடைத்தேர்தல். ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த தேர்தல் இருக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதி அதுக்கான ரிசல்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எலெக்ஷன் அறிவிச்சதுல இருந்து அதிமுக அம்மா தரப்புல இருந்து யார் வர போறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்பதான் டிடிவி தினகரன் நானே இறங்குறேன்னு சொன்னாங்க. அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப ரைட்டு, ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு எம்எல்ஏவா மாறுவாரு, அதுக்கப்புறம் கட்சி ஆட்சியும் ஒரே ஒருத்தர் கையில் இருக்கணும்னு சொல்லி இவரை தூக்கி உட்கார வைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஜாதகம் ஜோசியெல்லாம் சொன்னாங்க. சரி, இந்த டிடிவி தினகரன் யாரு, அவரை பத்தி ஒரு ப்ரொஃபைல் பார்ப்போமா? முதல்ல சசிகலாவோட அக்கா மகன் 3 பேர் இருக்காங்க. 3ல ஒருத்தர் இந்த டிடிவி தினகரன். அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தினகரன், பாஸ்கரன், சுதாகரன். அந்த 3 பேர் தான். இவங்களை டிடிவி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் வட்டங்கள்ல அழைக்கப்படுறாங்க. 1988ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா தினகரன் கட்சிக்கு உள்ள வரார். என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா சசிகலா அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு, அந்த நட்பை பயன்படுத்தி தான் சசிகலாவோட தரப்புல இருந்து பல பேர் அந்த ஒரு கட்சிக்குள்ள வராங்க, இன்க்ளூடிங் தினகரன். ஆனா தினகரன் அவர்கள் சசிகலாவோட கணவர் திரு நட்ராஜ் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, நட்ராஜ் அவர்களையும் சரி அவங்கள முன்னாடியே வெளில வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு தினகரன் அவர்களை க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து வெளில ஏத்துறாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனா சசிகலா மூலமா மறுபடியும் ஏடிஎம்கேக்குள்ள வராரு தினகரன். வந்தது மட்டும் இல்லாம பின்னாடி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. 2011ல சசிகலா உட்பட எல்லாத்தையுமே தன்னோட வீட்டில இருந்தும் சரி கட்சியிலிருந்தும் சரி ஜெயலலிதா அவர்கள் விலக்கி வைக்கிறாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஆட்சிக்கும் தனக்கும் எதிராக சதி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல சுமத்தப்படுது. ஆனா சசிகலா மட்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து 2012ல மறுபடியும் போயஸ் கார்டனுக்குள்ள வராங்க. எனக்கு ஆட்சியிலையும் சரி கட்சியிலையும் சரி எந்த விதமான அவசியமும் இல்லை, தேவைகளும் இல்லை, சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு தருணத்திலையும் தினகரன் அவர்களும் சரி நட்ராஜ் அவர்களும் சரி எல்லாருமே கட்சியிலிருந்து வெளியில தான் இருக்கிறாங்க. யாரையுமே வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்கல, கட்சிக்குள்ளேயும் சேர்த்துக்கல. ஜனவரி 6ஆம் தேதி 2016வது வருஷம் டிடிவி தினகரனுக்கு எதிராக அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் 25 கோடி ஃபைன் நீதிமன்றம் அறிவிக்கிறாங்க. என்ன ஒரு காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1991ல இருந்து 1996க்குள்ள இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட்டா இருக்கிற பணத்தை இந்தியாவுக்குள்ள தவறான முறையில கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல 31 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு அதுக்கப்புறமா அதை பேசி 25 கோடியா குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் தண்டனை வாங்கின சொத்து குவிப்பு வழக்கிலையும் தினகரன் 5வது குற்றவாளியா சேர்த்துக்கப்பட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டார். 1991ல எம்ரால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தினகரன் அவர்கள் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு கம்பெனியை ஃப்ரண்டா வச்சுக்கிட்டு மற்றவங்க வீட்டை ஆக்கிரமிப்பு பண்றது தான் இவங்களோட தொழிலா இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் தினகரன் மேல ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணியிருக்கார். அது போக இன்னும் பல வழக்குகள் அவர் மேல இருக்குங்க. இந்த ஒரு தருணத்துல தான் அவரு ஆர்கே நகர் தொகுதியில அதிமுக அம்மா தரப்பு வேட்பாளராக நிற்கிறாரு. எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு கட்சியில் அவரோட பதவியும் என்ன ஏது அப்படின்றதும் தெரிய வரும் சார். ஓபிஎஸ் சாருக்கு திரு தினகரன் போட்டது பிச்சையா இருந்தா சரி, பிச்சைனே வச்சுக்கீங்களேன். தினகரனுக்கு யார் போட்டா பிச்சை? சசிகலா போட்ட பிச்சை. இப்ப சசிகலா யார் போட்டிருப்பா பிச்சை? அம்மா போட்ட பிச்சை. இங்க எல்லாத்துக்கும் அம்மா போட்ட பிச்சை தான்.